சென்னை கோயம்பேடு பழச்சந்தையில் ரசாயன பொருட்களை பயன்படுத்தி மாம்பழங்களை பழுக்க வைக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். அப்படி பழுக்க வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இன்னைக்கு சிஎம்டிலே அதான் போட சொன்னாங்க. இதை போட்டு தான் பழுக்க வைக்க சொல்லியிருக்காங்களா? இது ஒரு பேக்கெட் போட சொன்னாங்க. இதை போட்டிருக்கேன் எத்திலீன் கேஸ். சிஎம்டி தான். இதை கல் வச்சு பழுக்க வைக்க கூடாதுன்னு தானே சொல்றாங்க. இதை வச்சு இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு. இது சிஎம்டியே இதை தான் போட சொல்றாங்க. போடுவீங்க. இது ஒரு இது 10 கிலோ ஒரு இது வரும். ஒரு கவர் வரும். இதுலேயே போட்டிருக்கோம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் போட்டிங்கன்னா அது எவ்வளோ நாளில் பழுத்துற மாம்பழம்? 2 days 3 days அந்த மாதிரி பழுத்துற மாம்பழம். ஆமாம், கவர் ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி கோணி பை போட்டு மூடிடும். பேப்பர்லாம் வைக்கிறோம் இல்லையா, கேஸ் உள்ள காற்று போகக்கூடாது. காற்று போகாமல் இருந்தால் டைட்டாக இருந்தால் பழுக்கும். ஒரு பேக்கெட் எவ்வளோ இது உங்களுக்கு? ஒரு பேக்கெட் 8 rupees ஆகுது. எங்கே வாங்குவீங்க? மார்க்கெட்லேயே கிடைக்கும். மார்க்கெட்லேயே இருக்கும். அதான் எதுக்கு அது? மாங்காய் பழுக்க வைக்கும். அப்படி பழுக்க வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இன்னைக்கு சிஎம்டிலே அதான் போட சொன்னாங்க. இதை போட்டு தான் பழுக்க வைக்க சொல்லியிருக்காங்களா? இது ஒரு பேக்கெட் போட சொன்னாங்க. இதை போட்டிருக்கேன் எத்திலீன் கேஸ். சிஎம்டி தான். இதை கல் வச்சு பழுக்க வைக்க கூடாதுன்னு தானே சொல்றாங்க. இதை வச்சு இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு. இது சிஎம்டியே இதை தான் போட சொல்றாங்க. போடுவீங்க. இது ஒரு இது 10 கிலோ ஒரு இது வரும். ஒரு கவர் வரும். இதுலேயே போட்டிருக்கோம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் போட்டிங்கன்னா அது எவ்வளோ நாளில் பழுத்துற மாம்பழம்? 2 days 3 days அந்த மாதிரி பழுத்துற மாம்பழம். ஆமாம், கவர் ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி கோணி பை போட்டு மூடிடும். பேப்பர்லாம் வைக்கிறோம் இல்லையா, கேஸ் உள்ள காற்று போகக்கூடாது. காற்று போகாமல் இருந்தால் டைட்டாக இருந்தால் பழுக்கும். ஒரு பேக்கெட் எவ்வளோ இது உங்களுக்கு? விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், வணக்கம். ரசாயன பொருட்களை பயன்படுத்தி மாம்பழங்களை பழுக்க வைக்கும் வீடியோ காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். இதன் மீது உணவு பாதுகாப்புத்துறையோ வேறு என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்பிருக்கிறது, விவரிக்கலாம். தற்போது மாம்பழ சீசன் தமிழகம் முழுவதும் இருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்தும் மாம்பழங்கள் கொண்டு வரப்பட்டு சென்னை கோயம்பேட்டில் விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோயம்பேட்டிற்கு கொண்டு வரும்போது மாங்காயாக கொண்டு வந்து இங்குதான் அவர்கள் பழுக்க வைத்து அதை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். இங்கு தற்போது ரசாயனங்களை பயன்படுத்தி மாங்காய்களை மாம்பழங்களாக பழுக்க வைக்கக்கூடிய அந்த அதிர்ச்சிகரமான வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கல் வைத்து பழுக்க வைப்பார்கள் என்று சொல்லுவார்கள். இந்த ரசாயன கற்களை பயன்படுத்தினால் சீக்கிரமாக அந்த மாம்பழங்களை பழுக்க வைத்து விட முடியும், உடனடியாக அதை சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வதற்கும் முடியும் என்பதின் காரணமாகத்தான் இந்த ரசாயன பொருட்களை பயன்படுத்தி அவர்கள் இந்த மாம்பழங்களை பழுக்க வைக்கிறார்கள். குறிப்பாக கோயம்பேடுல எளிதில் இந்த ரசாயன பொருட்கள் கிடைக்கிறது. பகிரங்கமாக கடைகளுக்கு முன்பாகவே வைத்து அவர்கள் பெட்டியில அந்த ரசாயன கற்களையும் காய்களையும் வைத்து உள்ளே பழுக்க வைப்பதற்காக அறைகளில் எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு சாதாரண நிகழ்வை போல இந்த ரசாயன பொருட்களை அவர்கள் வைத்து இந்த மாம்பழங்களை பழுக்க வைக்க அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த மாம்பழத்தை உட்கொண்டால் குழந்தைகள் மற்றும் யார் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு புற்றுநோய் வரை வருவதற்கான ஆபத்து இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். இது போன்று செய்பவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இயற்கையான முறையில் பழுக்க வைக்கக்கூடிய மாம்பழங்களை மட்டுமே வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை தொடர்ச்சியாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில இது போன்று ரசாயன கற்களை பயன்படுத்தி மாம்பழங்களை பழுக்க வைக்கக்கூடிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. பட்டபகிரங்கமாக மாம்பழங்களுக்கு மட்டுமல்லாமல் தற்போது வாழைப்பழங்கள், அதே போல ஒவ்வொரு பழங்களுக்கு ஏற்றா போல இது போன்ற ரசாயன பொருட்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. சில பொருட்கள் இந்த மாம்பழம் போன்ற மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு இது போன்ற ரசாயன கற்களை பயன்படுத்துகிறார்கள். வாழைப்பழங்களை பழுக்க வைப்பதற்கு தண்ணீரில் சில ரசாயன பொருட்களை மிக்ஸ் பண்ணி அதை அந்த வாழை தார்கள் மீது தெளிக்கும் பட்சத்தில் அதுவும் எளிதில் பழுத்துவிடும் என்றும் கூறுகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.